அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎல் நாமென்க்ளேச்சர்னா என்ன என்பதை டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் காம்பவுண்டில் வரக்கூடிய ஆப்டிக்கல் ஐசோமர்ஸோட கான்ஃபிகரேஷனை குறிப்பதற்கு டிஎல் கான்ஃபிகரேஷனை பயன்படுத்துகிறோம். இது ஒரு ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன். ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன்னா என்னன்னா, கிளிசரால்டிகைடை ரெஃபரன்ஸ் காம்பவுண்டாக எடுத்து அதனுடைய கான்ஃபிகரேஷனை வைத்து மற்ற ஆர்கானிக் காம்பவுண்டோட கான்ஃபிகரேஷனை முடிவு செய்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிளிசரால்டிகைடை ரெஃபரன்ஸ் காம்பவுண்டாக எடுக்கிறார்கள். இங்கே கிளிசரால்டிகைடோட எனன்ஷியோமரை நான் இங்கே வரைந்திருக்கிறேன். அதாவது இந்த கிளிசரால்டிகைடோட மிரர் இமேஜ் தான் இந்த கிளிசரால்டிகைடு. முதல்ல இதோட கான்ஃபிகரேஷனை பார்ப்போம். இது டி கிளிசரால்டிகைடு, டி கேபிட்டல் டி கிளிசரால்டிகைடு. இது எல் கிளிசரால்டிகைடு. டி கான்ஃபிகரேஷன்னா என்ன? லாஸ்ட் கார்பனுக்கு முந்தின கார்பனில் OH குரூப் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் அது டி கான்ஃபிகரேஷன். எல் கான்ஃபிகரேஷன்னா லாஸ்ட் கார்பனுக்கு முந்தின கார்பனில் OH குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் அது எல் கான்ஃபிகரேஷன். எல் லெஃப்ட்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஃப்ரக்டோஸோட ஃபிஷர் ஸ்ட்ரக்சர் இதுதான். இதோட கான்ஃபிகரேஷனை பார்ப்போம். லாஸ்ட் கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்பனை பார்த்தா போதும். லாஸ்ட் கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்பன் இதுதான். இந்த கார்பனில் OH குரூப் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால இது டி ஃப்ரக்டோஸ். டிங்கிறது கேபிட்டல் டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது குளுக்கோஸோட ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இதோட கான்ஃபிகரேஷனை பார்ப்போம். லாஸ்ட் கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன், லாஸ்ட் கார்பன் இதுதான், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்பன் இது. இதில் OH குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதனால் இது எல் குளுக்கோஸ். அடுத்த எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட். அதோட ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இதுதான். இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் கார்பன் இது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன் தான். அதில் OH குரூப் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால இதோட நேம் வந்து டி லாக்டிக் ஆசிட். லாஸ்ட் எக்ஸாம்பிள் டார்டாரிக் ஆசிட். அதோட ஃபிஷர் ஸ்ட்ரக்சர் இதுதான். இதில் லாஸ்ட் கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் இதுதான். இதில் OH குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால இது எல் டார்டாரிக் ஆசிட். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், லாஸ்ட் கார்பன் CH2OH ஆக தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஓகே, ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கேபிட்டல் டிக்கும் ஸ்மால் டிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, ரெண்டும் ஒன்று கிடையாது. அதுபோல் கேபிட்டல் எல்லும் ஸ்மால் எல்லும் ஒன்று கிடையாது. மேலும் ப்ளஸுக்கும் கேபிட்டல் டிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதுபோல் மைனஸுக்கும் கேபிட்டல் எல்லுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.